சக்சஸ் மேன்னா தன்னோட ரகசியத்தை தனக்குள்ளேயே வச்சுக்கிறவன். அவன் வளருவான். ஆனா தனியா. ஆனா நண்பா, நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாமே. ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறதுக்கும் ஒரு பிசினஸ் ரூலரா மாறுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ வெறும் பிசினஸ் பண்ண நினைக்கல, நீ பிசினஸ் ரூல் பண்ண நினைக்கிறவன். ஒரு பிசினஸ் ரூலர் அவன் தெரிஞ்ச விஷயத்தை தனியா பூட்டி வைக்க மாட்டான். மத்தவங்களோட பகிர்வான். அவன் வளருவான். அதோட சேர்ந்து மத்தவங்களையும் வளர வைப்பான். இப்போ ஒரு உதாரணம் கேளு நண்பா. நீ ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன்னு வை. உன்ன மாதிரியே உன் ஃப்ரெண்டுகளும் தனித்தனியா ஹோட்டல் நடத்துறாங்க. நீ உன் ஹோட்டல்ல கண்டுபிடிச்ச சின்ன சின்ன டிப்ஸ், கஸ்டமர் எப்படி வர்றாங்க, சாப்பாடு எப்படி மேம்படுத்தலாம், வேஸ்ட் எப்படி குறைக்கலாம், இதெல்லாத்தையும் உன் ஃப்ரெண்டுகளோட பகிர்ற. அவங்களும் அவங்க அனுபவத்தை உன்னோட பகிர்றாங்க. ஒரு நாள் ஒரு நாள் உன் பிசினஸ் மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற எல்லா பிசினஸும் வளர ஆரம்பிக்கும். அப்போ உன் போட்டி யார் தெரியுமா? யாருமே இல்ல. ஏன்னா நீ அவங்களோட போட்டி போடல. அவங்களோட ஒரு சிஸ்டமா மாறிட்ட. இதுக்கு தான் நண்பா பிசினஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்ல மாட்டோம். பிசினஸ் ரூலிங்னு சொல்வோம். இப்போ சொல்லு, நீ தனியா வளர்ற சக்சஸ் மேனா அல்ல பல பேரை வளர வச்சு உச்சிக்கு போகிற பிசினஸ் ரூலரா? இப்போ நீ எப்படி மாற ஆசைப்படுற? என்றும் உன் குரலாக உன் நண்பன்